ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இரவு 11 மணிக்கு மேல் தூங்குகிறீர்களா? உடலில் 3 முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்படலாம். அது என்ன உறுப்பு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. இன்றைய வாழ்க்கை முறையில் தாமதமாக உறங்குவது பலருக்கும் வழக்கமாகிவிட்டது. அலுவலக பணி சுமை, வீட்டு வேலைகள், மொபைல் பயன்பாடு மற்றும் சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடுதல் போன்ற காரணங்களால் பலர் நள்ளிரவு அல்லது அதற்கு பிறகே படுக்க செல்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து இரவு 11 மணிக்கு பிறகு தூங்கும் பழக்கம் உடல் நலத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக உடலின் 3 முக்கிய அமைப்புகள் அதிகமாக பாதிக்கப்படலாம். இரவு நேரங்களில் குறிப்பாக 11 மணி முதல் அதிகாலை நேரம் வரை உடல் சீரமைப்பு மற்றும் நச்சு நீக்கம் போன்ற பணிகள் சுறுசுறுப்பாக நடைபெறுகின்றன. இந்த நேரத்தில் போதுமான தூக்கம் கிடைக்காவிட்டால் கல்லீரலில் இயல்பான செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம். இதனால் நீடித்த சோர்வு, செரிமான சிக்கல்கள் மற்றும் தோல் பிரச்சனைகள் போன்றவை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தூக்கம் மூளைக்கான ஓய்வு நேரம் மட்டுமல்ல, அது நினைவாற்றல் மற்றும் மனநிலைக்கான முக்கிய கட்டமாகும். தொடர்ந்து தாமதமாக உறங்குவது கவனம் சிதறல், நினைவாற்றல் குறைவு, எரிச்சல், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நீண்ட காலத்தில் இது மன நலத்தையும் பாதிக்கக்கூடும். அதேபோல் இரவு நேரத்தில் விழித்திருப்பது ஹார்மோன் சமநிலையை மாற்றி செரிமான செயல்பாட்டை சீர்குலைக்கலாம். பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் பாதிக்கப்படுவதால் அதிக உணவு உட்கொள்ளுதல், அமிலத்தன்மை, மலச்சிக்கல் மற்றும் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். உடலில் வளர்சிதை மாற்ற வேகம் குறையும் அபாயமும் உள்ளது. பொதுவாக இரவு 10 முதல் 12 மணி வரை உடல் ஆழ்ந்த தூக்க நிலைக்கு செல்லும் முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்திற்குள் படுக்க செல்லும் பழக்கத்தை வளர்த்தால் உடல் தன்னை சீரமைக்கும் செயல்முறைகள் சீராக இருக்கும். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தரமான தூக்கம் பெறுவது முழுமையான உடல் நலத்திற்கு அவசியம். தூக்கம் என்பது உடலுக்கு ஓய்வு மட்டுமல்ல, நீண்ட ஆயுளுக்கான அடிப்படை முதலீடாகும். தூங்குறது ரொம்ப முக்கியம், அவசியம். அது ஒரு 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா எல்லாரும் தூங்கணும். ஏன்னா இன்னைக்கு யாருமே சரியா தூங்குறது கிடையாது. மொபைல் பயன்பாடு தான் ரொம்ப முக்கிய காரணம். இன்னொன்று பனி சுமை அதெல்லாம் இருக்கு நிறையா. ஸோ அதனால லிவர் ப்ராப்ளம் வரும், மூளை பிரச்சனை வரும், மற்ற ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் சரியான டயத்துக்கு தூங்கலைன்னா. அதனால கண்டிப்பாக சரியான டயத்துக்கு தூங்கிடுங்க. மற்ற நேரங்களில் மற்ற வேலைகளை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வேறு வழி இல்லை. உடல் நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.